வணக்கம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் என்பது ஒரு ஆல்டிஹைடில் முதல் காம்பவுண்டு. சரியா, ஒரு கார்பனுடைய காம்பவுண்ட். அதனுடைய ஐயூபிஎஸ் நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீத்தேனில் எடுத்துகிட்டு ஏஎல் மெத்தனல் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறோம். கைசி டபுள் பாண்ட் ஓ கைச்சி என்பது அது சிம்பிளாக எழுதும்போது கைசிஹெச்ஓன்னு எழுதுகிறோம். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது? CH2O. ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது. சரிங்களா, இதனுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யாருக்குனே அசிட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அல்கீன்குள்ளேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன் மிக்ஸ் பண்ணுறோம். தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரம் அல்கீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரம் ஈத்தீன். அப்போ அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் மைலைசிஸ். சரியா, ஓசோனைலிசிஸ். அந்த ஓசோனைலிசிஸ் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈத்தீன் அப்படின்னு சொல்லும்போது ஈத்தீனுடைய பார்ட்னர் CH, ஓகே, வித் O3 ஓசோன். அப்ப நம்ம 2 காம்பவுண்ட் ஆட் பண்ணும்போது CH2. அந்த டபுள் பாண்ட் தான் நம்ம பிரேக் ஆகும் ஓசோன். ஓகே, தென் இது என்ன பண்றோம், நமக்கு சிங்க் வித் என்ன பண்ணிருக்கோம், ஹைட்ரஜன் வாட்டர். ஓகே, அப்ப நான் ஆட் பண்ணும்போது நம்ம இந்த காம்பவுண்டை இன்ஜினியருக்கு பிரேக் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் இந்த ஆக்சிஜன் சேர்த்து ஹைட்ரஜன் பெராக்சைடா போயிடும். மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் CH2. CH2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH2. அப்ப எத்தனை மாலிக்யூல் கிடைக்குது? 2 மாலிக்யூல் கிடைக்குது பிளஸ் H2O. ஓகே, அப்ப நம்ம ஈத்தீன்ல இருந்து மட்டும் இல்ல, இது புரோபீனோட போட்டாலும் ஒரு மாலிக்யூல் கிடைக்கும். நம்ம 1 மார்க் क्वेश्चन கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இந்த இருக்கு ஃப்ரம் ஈத்தீன்னா ஈத்தீன் கூட என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஈத்தீன் தென் என்னது ஈத்தீன் ஓசனைட். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைடுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்றோம், மெத்தனால். ஃபார்மால்டிஹைடு இன்னொரு பேர் என்னது, மெத்தனால் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா from ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ், அதாவது from calcium salt அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது ஒரு பார்மிக் ஆசிட். பார்மிக் ஆசிட் ஃபார்மானது COOH. இதுல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக கால்சியம் சால்ட்டாகவும் கிடைக்கக்கூடிய கால்சியம் பார்மேட். இந்த பார்மேட்டை நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்ணா டைட் டிஸ்டிலேஷன். ஓகே, ஹீட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஓகேனா மீதி இருக்கக்கூடியது CH plus CaCO3. இந்த மெத்தட்ல நம்ம என்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார்மால்டிஹைட் என்னன்னு கால்சியம் பார்மேட், கால்சியம் பார்மேட். இந்த 2 மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படி சொன்னா ஃபார்மால்டிஹைட் நம்ம என்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த 2 மெத்தட்ல என்னலாம் ஃபார்மால்டிஹைட் நம்ம வெச்சிருக்கோம். இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, இன்னொரு மெத்தட் நம்ம ஆக்சிடேஷன் யாருமே படிச்சேன்னா ஆக்சிடேஷன் மெத்தட்லயும் என்னலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆக்சிடேஷன் மெத்தனால் இருக்கு ஃப்ரம் ஆல்கஹால். ஓகே, ஃப்ரம் ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் எடுத்தா என்ன பண்ணிக்கலாம், ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஆக்சிடேஷன் நமக்கு PCCயோட பார்த்தா என்ன பண்ணிருக்கோம், இடையில நின்றுடும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாட்டர் வெளியே போச்சுன்னா கிடைக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட் பிளஸ் H2. ஓகே, மெத்தனால் ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன ஈக்குவல். நம்ம ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ரெகுலர் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட் கிடைக்கும். இந்த மெத்தட்ல என்னலாம் நமக்கு ஃபார்மால்டிஹைட் என்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இந்த 3 மெத்தட்ல நம்ம இருக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். இந்த 2 மெத்தட் நம்ம ரொம்ப காமன். ஓகே, இது நம்ம நார்மலாக பிரைமரி ஆல்கஹால் எந்த ஆல்கஹால் எடுத்தாலும் கிடைக்கும். ஓகே, எத்தனால் எடுத்தோம்னு சொன்னா அசிட்டால்டிஹைட் கிடைச்சிருக்கும். இப்போ நமக்கு ஒரு கார்பன் எடுத்தனால ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் இருக்கு ஃபார்மால்டிஹைட். ஓகே, தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிரிக்னாட் ரீஜன், அம்மோனியாவோட ரியாக்ஷன் கிரிக்னாட் ரீஜன். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன்
தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிடாக்ஷன் பண்ணுறோம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொடுத்து ரிடாக்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு அசிட்டால்டிகைடோட ஒன்று ரியாக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அசிட்டோனோட ரியாக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 50% சோடியம் ஹைட்ராக்சைடு. அந்த 50% சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து எந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எஞ்சிருக்கோம் கன்னிசார் ரியாக்ஷன் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கன்னிசார் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எஞ்சிருக்கோம் சொல்ல போகிறோம். சரியா? இது இதனுடைய நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வந்து எஞ்சிருக்கிறோம் படிக்க போகிறோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மோனியாவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா ஃபார்மால்டிகைடுடைய ஃபார்முலா KCHO. இதில் நம்ம அம்மோனியா ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் ப்ளஸ் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 6 மாலிக்யூல் ஃபார்மால்டிகைடையும் 4 மாலிக்யூல் அம்மோனியாவும் எடுத்தீங்கன்னா ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் கிடைக்கும். இதில் வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய இந்த 6 மாலிக்யூல் ஆக்சிஜனும் நினைச்சிருக்கோம், 6 மாலிக்யூல் வாட்டராக நினைச்சிருக்கோம் இது பண்ணோம். ஓகே, அப்போ இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட் அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன். ஓகே, இதனுடைய இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூரோட்ரோபின். இந்த இன்னொரு பேர் என்ன சொல்லுவீங்கன்னா யூரோட்ரோபின். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசின். இது வந்து ஒரு மெடிசின். அப்போ மெடிசின் ட்ரீட் எழுதிருக்குன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹவு டு ப்ரிஃபர் தி யூரோட்ரோபின் அப்படி கேட்பாங்க. வாட் இஸ் தி யூரோட்ரோபின் கேட்டாங்கன்னா ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் இஸ் யூரோட்ரோபின். வாட் தி பர்பஸ் யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதனுடைய யூஸ் என்ன, மெடிசின் டு ட்ரீட் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்ம நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு இதனுடைய ஸ்ட்ரக்சர் கேட்கப்படும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எழுத போகிறோம். ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் நைட்ரஜன், ஓகே, தென் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணிட்டு அல்டர்னேட்டிவாக போடுங்க என் அண்ட் CH2 என் CH2 இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு CH2. ஓகே, இதுதான் என்னன்னா ஸ்ட்ரக்சரா தெரிஞ்சிருக்கு. ஹெக்ஸாமெத்திலீன் 6 CH2 இருக்கும், N இருக்கும் 4 இருக்கும். ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன், ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன். ஃபார்மால்டிகைடு கூட அம்மோனியா போட்டால் ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் கிடைக்கும். நமக்கு வந்து இது அசிட்டால்டிகைடோட போட்டிங்கன்னா ஆல்டிமீன் கிடைச்சிருக்கும். இதே அசிட்டனோட போடும்போது டைஎஸ்டோன் அமீன் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆல்டிகைடுடையும் டிஃபரண்ட் ப்ராடக்ட் தரக்கூடியது அம்மோனியா. அம்மோனியாவுடைய டிஃபரன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இதில் போடும்போது NCH2 N அல்டர்னேட்டிவ் CH2 N எங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வராது, பேலன்ஸ் இருக்கும் கரெக்டாக எனக்கு ஈக்குவல் ஆகணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டினாக எனக்கு கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இதுக்கு அதிகமாக உண்டு. ஓகே, செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரிக்கனாட் ரீஜன் கூட கிரிக்கனாட் ரீஜன்ஸ். அப்போ ஃபார்மால்டிகைட் கைசி டபுள் பாண்ட் கைச். ஓகே, தென் கிரிக்கனாட் ரீஜன் மெத்தில் மெக்னீசியம் ஹைட்ரஜன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். அப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம வந்து எடுத்துருக்கோம் CH3 வந்து எடுத்துருக்கோம். இந்த கார்பன் NG இங்கே போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ KC இப்போ இங்கே நம்ம பண்ணிடலாம் OMgI தென் KC3. ஓகே, தென் இதை நம்ம வந்து ஹைட்ராலிஸ் பண்ணிங்கன்னா KH ப்ளஸோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன எழுதிடலாம், இது KH OH கிடைச்சிடும். ஸோ CH3 CH2 OH plus MgI. ஓகே, अब இது பேர் எழுதுவோம் ஃபார்மால்டிகைட். இது பேர் எழுதுவோம் மெத்தில் மெக்னீசியம் அயோடைட். இதனுடைய இன்டர்மீடியேட். ஓகே,
கிடைக்கக்கூடியது இந்த எத்தனால் ஒரு பிரைமரி ஆல்கஹால். இது பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். எத்தில் ஆல்கஹால் என்ன? ஓகே. தென் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடைசிங் ஏஜென்டாக அசிடிஃபைட் ஆசிட் பிளஸ் என்ன பண்ணுவீங்க பொட்டாசியம் டைகுளேட் ஆர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணும்போது ஃபார்மால்டிஹைட் பிளஸ் ஆக்சிடேஷன் பண்ணும்போது தெரியும் இந்த ஆக்சிஜன் வந்து சேரும். ஓகே, KCOOH ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மால்டிஹைட் கிடைக்கக்கூடிய கிடைக்கும் ஃபார்மிக் ஆசிட். ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ரெடியூசிங் ஏஜென்டாக லித்தியம் அலுமினியம் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஃபார்மால்டிஹைட் ப்ளஸ் ரிடக்ஷன் அப்படிங்கும்போது ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஹைட்ரஜனையும் அதே போல் என்ன பண்ணிக்கலாம் அந்த கார்பனை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆயிரும் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் பிரிச்சுட்டு ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இதில் ஆட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் CH3OH. அப்போ இது பேர் எனக்கு மெத்தனால். ஓகே, இது பேர் எனக்கு ஃபார்மால்டிஹைட் ஆர் மெத்தனால். ஃபார்மால்டிஹைட் ஆல்டிஹைட் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். ஓகே, அதுதான் லித்தியம் அலுமினியம் நார்மலாக நீங்கள் ரெடியூஸ் பண்ண இதெல்லாம் நம்ம இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, இதனுடைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃபார்மால்டிஹைட் கெமிக்கல் நைட்ரேஷன் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஆக்சிடேஷன் பண்ணால் இதுலேயே இது வந்து நமக்கு வந்து சப்போஸ் இதில் வந்து மெத்திலுக்கு பதிலாக ஃபினைல் போட்டிங்கன்னா பென்சில் ஆல்கஹால் கிடைக்கும். நம்ம என்ன காம்பவுண்ட் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது போன லெசன் அப்படி தான் படிச்சிருப்போம். ஒரு ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும் ஆசிட் கிடைக்கும். ரிடக்ஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்கஹால் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியுது. ஓகே, ஓகே, லாஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ்ட் கன்னிசாரர் ரியாக்ஷன் படிக்க போகிறோம். எது படிக்க போகிறோம்னா கிராஸ்ட் கன்னிசாரர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஃபார்மால்டிஹைட் எடுக்கிறோம். ஃபார்மால்டிஹைட்ல என்ன இல்லை அப்படின்னா ஆல்கஹைட்ரஜன் இல்லை. இன்னும் இதே போல ஆல்கஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைட் வந்து நமக்கு பென்சால்டிஹைட் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக பென்சீன். ஓகே, இதுல நம்ம எல்லா இதுல வந்து ஆல்டிஹைட். ஓகே, இதுல வந்து ஹைட்ரஜன் போடுறேன். இப்போ என்ன இல்லை இங்க ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் பண்ணிக்கக்கூடிய இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் பண்ணிக்கிற நோ ஆல்பா ஹைட்ரஜன். அதுதான் இங்கே என்ன இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் பண்ணிக்கூடிய இதுல என்ன இல்லை நோ ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, யாரு பென்சால்டிஹைட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கிராஸ்ட் ஆல்டல் அதாவது கன்னிசாரர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம எழுதக்கூடியதுல நோ ஆல்பா ஹைட்ரஜன் ஆல்டிஹைட் ஒன்லி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் ஆல்டிஹைட் ஒன்லி அண்டர்கோஸ் கன்னிசாரர் ரியாக்ஷன். ஓகே, இப்போ நம்ம கிராஸ்ட் கன்னிசாரம் அப்படின்னா ரெண்டு டிஃபரெண்ட் எடுத்திருக்கோம். ஒரு அரோமேட்டிக்கும் ஒரு அலிஃபாட்டிக்கும் எடுத்திருக்கோம். இதுல ரெண்டுலயுமே என்ன இல்லை நோ ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. நல்லா புரிஞ்சிடும். நீங்க எப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். CH1 இதுல வந்து கார்பன் ஹைட்ரஜன் இருக்குன்னு இப்படி ஸ்ட்ரக்சர் எழுதிட்டா நமக்கு இங்கே தப்பு வராது. ஸோ நோ ஆல்பா ஹைட்ரஜன் இங்கே இதுலயும் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. ஓகே, நம்ம கிளியர். இப்போ இந்த காம்பவுண்ட்ல யாரு சார் இப்போ கன்னிசாரர் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்றோம்னா ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும் சொல்றோம், ஒன்னு ரெடியூஸ் ஆகும் சொல்றோம். இப்போ வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா எடுத்துக்கணும். 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கன்னிசாரர் ரியாக்ஷன் எடுக்கும்போது ரெண்டு பேருமே நம்ம என்ன பண்ணோம் ஃபார்மால்டிஹைட் எடுத்தா ஒன்னு ஆக்சிடேஷன் ஒன்னு ரிடக்ஷன் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டுமே யாருமே எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பேருமே நம்ம எடுத்துக்கக்கூடியது கிராஸ்ட். இது ஒரு ஃபார்மால்டிஹைட், இது ஒரு பென்சால்டிஹைட். இந்த ஃபார்மால்டிஹைடையும் இந்த பென்சால்டிஹைட். ஓகே, யாரு ஆசிட கொடுப்பா யாரு ஆல்கஹால கொடுப்பா என்பது முக்கியம். இதுல நல்லா ஞாபகம் வச்சுருங்க. எப்போதுமே மோர் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் gives acid. Okay, clear.
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் ரியாக்டிவ் ஆல்டிஹைட், லெஸ் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் கிவ்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆல்கஹால் கொடுக்கும். கிவ்ஸ் என்னது ஆல்கஹால். இந்த பாயிண்ட் நம்ம ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு யாரு இப்படி கொடுத்துட்டு யார் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ் ஒய் அப்படின்னு கேட்டா மோர் ரியாக்டிவ் ஏன் ஆசிட்டை கொடுக்கு, ஃபார்மால்டிஹைட் ஏன் ஆசிட்டை கொடுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு லைன் தான், ஒரு தடவை கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, அது மோர் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் கிவ்ஸ் இருக்கு ஆசிட்ஸ், லெஸ் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் கிவ்ஸ் இருக்கு ஆல்கஹால். ஓகே, இப்போ நம்ம எழுதுவோம். கிராஸ் என்ன பண்றோம், இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்றோம், கிராஸ் கன்னிசாரோ ரியாக்ஷன், கன்னிசாரோ ரியாக்ஷன். ஓகே, இப்போ பாருங்க நம்ம கிராஸ் கன்னிசாரோ ரியாக்ஷன்ல அதை எழுதிருக்கோம். இந்த ரியாக்ஷன் எழுதுவோம். ஃபார்மால்டிஹைட் வித் பென்சால்டிஹைட் என்ன பண்ணிருக்கோம், 50% சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அதில் நார்மலா H2 ஆட் ஆகும். H2 ஒன்று ஆக்சிடைஸ் ஆகும். சரிங்களா, யார் ஆக்சிடைஸ் பண்ண போறா, இது ஆக்சிடைஸ் ஆகுது, இது ரிடக்ஷன் ஆகுது. ஓகே, அப்போ என்ன எழுதிடலாம், HgCOO பிளஸ் இது நடக்கும் C6H5 CH2. சரி, அந்த ஹைட்ரஜன் சேர்ப்பு அப்போ பென்சில் ஆகுது. ஓகே, அப்போ ஃபார்மால்டிஹைட் பென்சால்டிஹைட் formic acid benzyl alcohol. சரியா, இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணனால ஆசிட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணனால நம்ம லாஸ்ட் காம்பவுண்டாக அதோட டெரிவேட்டிவாக சோடியம் பார்மேட் கொடுத்துருவோம். சரியா, சோடியம் பார்மேட். ஓகே, இது நம்ம இதில் எழுதும்போது எழுதிடலாம். இதை என்ன அப்படின்னு சொன்னா கிராஸ்ட் கன்னிசாரோ ரியாக்ஷன். இது என்ன ரியாக்ஷன், கிராஸ்ட் கன்னிசாரோ ரியாக்ஷன். இதுல நம்ம எப்படி ஆல்பா ஹைட்ரஜன்னா ஃபங்க்ஷன் குரூப்பே இருக்கு, இதுல கார்பனே இல்லாம நோ ஆல்பா ஹைட்ரஜன். இப்போ இது எதுக்காகும் அண்ட் கன்னிசாரோ ரியாக்ஷன். இங்கே பாருங்க பென்சால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கே இல்லையான்னு பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது நம்ம கன்விசால் ஸ்ட்ரெச்சர் போடுங்க. ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் பண்ணக்கூடிய கார்பன்ல என்ன இல்ல, ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. அப்ப இது கண்டிப்பாக கன்னிசாரோ ரியாக்ஷன் 100% ஆகும். அப்ப எழுதுறோம். எழுதும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஃபார்மால்டிஹைட ஃபர்ஸ்ட் எழுதலாம், பென்சால்டிஹைட ஃபர்ஸ்ட் எழுதலாம். அதுல எந்த பிரச்சனை கிடையாது. இதை ஏதாவது மாத்தி எழுதலாம். யார் முதல்ல ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோர் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் கிவ் ஆசிட். இதுல வந்து மோர் ரியாக்டிவ் யாருன்னா ஃபார்மால்டிஹைட். அப்ப கிடைக்கக்கூடியது ஆசிட் கிடைக்கும். பென்சால்டிஹைட் லெஸ் ரியாக்டிவ், அதனால கிடைக்கக்கூடியது இதுக்கு ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் என்பதை நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த क्वेश्चन எழுதிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, கிராஸ்ட் கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எழுதணும். இதுல ரீசன் கேட்பாங்க, ரீசன் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.